சுலேகா ஆஸ்ட்ரோவின் சிம்மராசி நண்பர்களே வணக்கம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்க போகிறதுங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையில் அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது, எந்த இடத்தில் எச்சரிக்கை ஜாக்கிரதை தேவை, எந்த இடத்தில் நிதானம் தேவை, எந்த இடத்தில் வெற்றியை அடையலாம், எப்படி கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுங்கிறத பற்றி தான் நாம் இப்போ இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ராசி அதிபதி அப்படின்னு சொல்கிற சூரிய பகவான் தினம்தோறும் வந்துகிட்டு இருக்கிறார். டெய்லி பார்க்கலாம். அவர் இல்லாமல் ஒரு வெளிச்சமே இல்லை. எல்லா உயிர்களுக்கும் எல்லா ஆத்மாவிற்கும் காரணமானவர். எல்லா ஆத்மாவும் வரக்கூடிய ஒரு புள்ளி. அப்படியே சூரிய நாராயண சுவாமியா இருக்கிற சூரிய பகவான் ராசிக்கு அதிபதி கடகத்தில் இருக்கிறார். 17 தேதிக்கு மேல ராசிக்குள் பிரவேசிப்பார். உடல் ஆரோக்கிய விஷயம் மேம்படக்கூடிய மாதம். ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு குதூகலம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். வீண் பழியும் வரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கை வேண்டும். கவனத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். உங்களை ஈஸியா ஏமாத்தி பணத்தை பிடிங்கிடுவாங்க. உங்க சொந்தக்காரர்கள் நண்பர்களாக இருந்தால் அவர்களுடைய கஷ்டத்தை கூறி உங்களிடத்தில் பணத்தை வாங்குவார்கள். அல்லது வெளியாட்களாக இருந்தால் ஒரு மாயையான தோற்றத்தை காண்பித்து உங்களிடத்தில் இருந்து பணத்தை ஏமாற்றி விடுவார்கள். அப்போ இந்த பணம் தன சம்பந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் வேண்டும். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் ஒரு புதிய மருத்துவத்தை நீங்கள் நாடுவீர்கள். மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். கணவன் மனைவி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதோ அல்லது தொழில் கூட்டாளிகள் என்று சொல்லும் பொழுதோ கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியா நடந்துக்குவாங்க. நீங்க ஒன்று சொல்வீங்க, அவங்க ஒன்று செய்வாங்க. அப்போ உங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனா கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கணவன் மனைவியிடையே அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடுகள் வரும், மனக்கசப்பான விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் அவை சரி செய்யப்படும். கவலைப்படுவதற்கான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. சில காலகட்டங்களில் பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். அதை பேசாம இருந்தீங்கன்னா தான் பிரச்சனையே. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய காதல் இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கசப்புணர்ச்சியை தரலாம். அதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் இருக்குன்னாலும் தொழில் விஷயங்கள்ல உங்களுடைய கவனம் தேவைப்படும். எச்சரிக்கையா இருக்கணும். 10ஆம் இடத்துல குரு பகவான், அவருடன் இணைந்து செவ்வாய் பகவான். ஒரு கர்மஸ்தானம். குரு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த பாழ் பண்ணுவார். இப்போ இந்த கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இந்த கர்மஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நீங்க கொஞ்சம் தொழில் சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய தாத்தா பாட்டி, அப்பா சைட்ல அம்மா சைட்ல இவங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் வேணும். அதுவும் முக்கியமா ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படக்கூடிய காலகட்டங்கள். திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். திருமணம் கைகூடி வரும். உங்க சொந்த பந்தத்துக்கிடையவே போட்டிகள் உண்டு. இருந்தாலும் ஏதோ ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரப்போறதாகவே உணர்ந்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதிர்ஷ்டங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று வருவது, வெளி மாநிலங்களில் தங்குவது, வெளி இடங்களில் தங்குறது, இது போன்ற விஷயங்களும் அயன சயன போகத்தையும் உங்களுடைய பாடியில் இம்யூனிட்டி லெவல் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் கம்மி பண்ணும். அதனால் கொஞ்சம் உணவு
கட்டுப்பாடும், அதே நேரத்தில் உணவு சரியான நேரத்தில் உணவு உண்பதும் உங்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும், பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கல்யாண வாய்ப்புகள் அழகாக வருவது உங்களுக்கு சந்தோஷத்தைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். மிக முக்கியமாக ஒரு சந்தோஷத்தை தேடி போகக்கூடிய சில காலகட்டங்களில் உங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையும் தேவைப்படுகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் ஜனார்த்தனன். நன்றி, வணக்கம்.